ஆமா, அது யாருது இந்த குழந்தை? அது பெரிய பணக்கார வீட்டு குழந்தை. ஐயோ பாவம். சொன்னா ஷாக் ஆ, ஆயிருவேன். யாரு? அது குழந்தையோட அப்பா. எனக்கு தம்பி மாதிரின்னு ஓ வச்சுக்கோங்க. அப்படியா? தம்பியே தான். அவன் பொண்டாட்டி எனக்கு மச்சினி போல. ஆஹா. அவன் பெத்த குழந்தைய ஒரு பிச்சைக்காரிட்ட கொடுத்து பிச்சை எடுக்க வச்சுட்டு இருக்கான். அதுல வர்ற வருமானத்துல வாழ்ந்துட்டு இருக்கான் உங்க அருமை மருமகன். அம்மா 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 ஏதாவது அர்த்தம் போடுங்கம்மா. பிள்ளைக்கு பால் வாங்க கூட காசு இல்லம்மா. அம்மா, என் குழந்தை இல்லம்மா. அம்மா, என்னது? உங்க குழந்தையா? ஐயோ, இவ்வளவு நேரம் பிச்சை எடுத்தது என் குழந்தை ரங்காவா? அதான், அந்த ஆள்தாம்மா, அந்த ஆள்தாம்மா. அந்த ஆள்தாம்மா எங்களுக்கு புரியுது. சொன்னா பாவி, இப்படி என்ன உத வாங்க விட்டுட்டிய பாவி, நீ நல்லா இருப்பையா? ஐயோ, ஆளை விடுங்க சாமி, நான் போறேன். எங்க ஆத்துக்காரு தான் ஒரு கேடு கெட்ட ஜென்மம் நான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். அவர் எவ்வளவோ தேவலாம் நீங்க நிரூபிச்சிட்டே இப்படி. செத்து சும்மா இருங்கோ. நான் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமே உங்க ஆத்துக்கார் தான். கோதண்டம் தான். அவர் என்ன பண்ணினார்? குறுக்கோயில போய் நல்லா சம்பாதிக்கிறான்னு சொல்லி பிச்சைக்காரி கையில போய் என் குழந்தைய கொடுக்க வச்சுட்டான். என்ன சகல இது? பிச்சைக்காரி கிட்ட என்ன பிக்ஸட் டெபாசிட் போடுறத பத்தியா பேசிட்டு இருந்தா? இவ்வளவு நேரம் பண்ணிட்ட, இன்னும் கொஞ்ச நேரம் லேட் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன். சகல, நீ வந்தா குழப்பமாயிரும். ஈவினிங் தான் அவளை உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ரெயிட் பிசினஸ் பார்ட்னர் ஆக போறீங்களே. யாரு? நாங்க ரெண்டு பேரும் பிசினஸ் பார்ட்னர்ஸ். என்ன சகல இது? என்னோட லெவல் என்ன, என் பிசினஸ் பார்ட்னர் லெவல் என்ன? சரி, என்ன பண்றது விடு. இத அவர்கிட்ட பாரு, இந்த கமிஷன் பண்ணலாம் பேசி முடிச்சிட்டல. அதை பேசத்தானே இவ்வளவு நேரம் ஆச்சு. ஆ 25% ஒத்துக்கவே மாட்டேனா, 15% வாங்கிக்கங்கண்ணா. முடியவே முடியாது. 25% இல்லைன்னா நானே குழந்தைய வச்சு பிச்சை எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பயந்துட்டு ஒத்துக்கிட்டா. எப்படி உனக்கு ஈவினிங்குள்ள செமத்தியா கிடைக்கும். செமத்தியா கிடைக்குமா? நல்ல அமௌண்ட் கிடைக்கும்னு சொன்னேன். ஆமா, அது யாருது இந்த குழந்தை? அது பெரிய பணக்கார வீட்டு குழந்தை. ஐயோ பாவம். சொன்னா ஷாக் ஆயிருவேன். யாரு? அது குழந்தையோட அப்பா. எனக்கு தம்பி மாதிரின்னு ஓ வச்சுக்கோங்க. அப்படியா? தம்பியே தான். அவன் பொண்டாட்டி எனக்கு மச்சினி போல. ஆஹா. இன்னைக்கு கொஞ்சம் தாழ்ந்து போயிட்டாங்க. என்ன மாதிரின்னு சொல்லு. அதனாலதான் குழந்தைய பிசினஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. நாளைக்கு தான் அந்த குழந்தையோட அம்மாவைய உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்க போறேனே. அப்புறம் என்ன? எதுக்கு? எதுக்கா? இனிமேல் நீங்க தான் ஸ்ட்ரைட்டா பிசினஸ் நடத்தணும். ஓ இனிமேல் நீயாச்சு குழந்தையோடைய அம்மாவாச்சு. எனக்கு வேற வேலை வெட்டி இல்ல. நான் போய் குழந்தையோடைய தாத்தாவை அம்மாவை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன் எதுக்கு? அவங்க அட்வான்ஸா ஒரு 50 ரூபா கேட்டாங்க. அதை கொடுத்துட்டு பத்த வச்சுட்டு வரணும்ல. என்னது, பத்த வைக்க போறியா? இத பாருங்க சகல, நான் போய் பணம் கொடுத்தாதானே அவங்க அடுப்பை பத்த வைக்க முடியும். அதை தான் சொன்னேன். சரி சரி, நான் வரட்டுமா? கடவுளே, கொளுத்துற வெயில்ல அந்த குழந்தை இப்படி பிச்சை எடுக்கிறத பார்த்தா நேக்கே கஷ்டமா இருக்கே. இந்த குழந்தைய பெத்தவா இதை பார்த்தா அவ மனசு எவ்வளவு ஃபீல் பண்ணும். என்ன கோதனா இது? சகல, நோ சென்டிமெண்ட், ஒன்லி பிசினஸ். எந்த காரணத்தை கொண்டும் நீ அவ கிட்ட போகவே கூடாது. எட்ட நின்னு அவ எவ்வளவு கலெக்ஷன் பண்றாங்கறத மட்டும் பார்க்கணும். அப்பதான் கலெக்ஷன் பணத்தை கரெக்டா வாங்க முடியும். சரியா? மைண்ட்ல வச்சுக்கா. சரி சகல. சரி, அப்ப நான் வரட்டுமா? கிளம்பு சகல. எனக்கே பரிதாபமா இருக்க. இந்த குழந்தைய பார்த்தா சாக்ஷாத் என் குழந்தை ரங்கா ஞாபகம் என்ன வருது. என்ன பண்றது, என் நிலைமை நேக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த குழந்தைய பெத்தவா பார்த்தா அவ மனசு எவ்வளவு பதபதக்கும். பெத்த மனசு கல்லு. பெருமாளே, என்ன இப்படி புலம்ப விட்டியே. அப்பா, அப்பா பசிக்கிறதா? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, இலை போட்டுட்டுமா? செத்த நேரம் போகட்டும்மா. ஏன்பா இவ்ளோ களைப்பா இருக்கே? என்னன்னே தெரியலம்மா. வழக்கமா பெருமாளுக்கு சொல்ற மந்திரத்தை தான் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தேன். எப்பவும் இல்லாம
இடையிடையே மந்திரம் எல்லாம் மறந்து போன மாதிரி அப்படியே நின்னுட்டேம்மா. என்னப்பா உங்களுக்கே மந்திரம் மறந்து போச்சா? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னப்பா ஆச்சு? நேக்கே ரொம்ப கஷ்டமா தாமா இருந்துச்சு. அர்ச்சனை பண்ண வந்தவெல்லாம் என்னை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாம்மா. எப்படியோ சமாளிச்சு பூஜையை முடிச்சிட்டேம்மா. இதுக்கு பெருமாள் நேக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாருன்னு தெரியலம்மா. இதுக்கு சாதாரண தண்டனையே இல்லை, பெரிய சோதனை. கங்கையில போய் தலை முழுகி காசிக்கு போய் கருமுத்தை தொலைச்சாலும் முடியவே முடியாத வென. டேய், என்னடா சொல்ற? என்னை எவ்வளோ கேவலமா பேசிட்டு இருப்பீங்க. இதுக்கு லாய்க்கு இல்லாதவன், பொறுப்பு இல்லாதவன், குடும்பத்துக்கு அவமானத்தை தேடி தந்தவன் என்னை கரைச்சு கொட்டுவேல. எப்பவும் நீங்க தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவேல உங்க மாப்பிள்ள ஸ்ரீவத்சன் உங்களை நடு ரோட்ல தலையை குனி வச்சுட்டான். இத பாருங்க, வெயில்ல வந்தனால உங்களுக்கு பித்தம் தலைக்கு ஏறிடுதுன்னு நினைக்கிறேன். அவரை பத்தி ஒண்ணும் தெரிஞ்சுக்காம இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லாதீங்க. அத்திம்பே பேசாம போய் சாப்பிட்டுட்டு நன்னா ரெஸ்ட் எடுங்க போங்க. ஸ்ரீவத்சனுக்கு இந்த ஆத்துல எப்பவும் ஒரே மதிப்பு மரியாதை தான். போய் பெரிய தெருவு பக்கம் பாருங்க, அவன் லட்சணம் என்னன்னு தெரியும். கோதண்டம் வார்த்தையை அளந்து பேசுறான். நான் அளந்துதான் பேசுறேன். அவன் பெத்த குழந்தைய ஒரு பிச்சைக்காரிட்ட கொடுத்து பிச்சை எடுக்க வச்சுட்டு இருக்கான். அதுல வர்ற வருமானத்துல வாழ்ந்துட்டு இருக்கான் உங்க அருமை மருமகன். இல்ல, நீங்க சொல்றது எல்லாமே போய் நான் நம்ப மாட்டேன். டேய் கோதண்டம், இப்படி ஒரு பழிய சுமத்தாத. எந்த ஒரு தகப்பனாவது தன் குழந்தையை இப்படி செய்வானாடா? என்னால நடிச்சு கூட பார்க்க முடியலடா. அப்பா இவரோட பேச்சை நம்பாதீங்க. யாரையோ பார்த்துட்டு வந்து ஸ்ரீவத்சன் போய் சொல்லிட்டு இருக்கார். இது எவ்வளவு கேவலமான விஷயம். இதுல போய் நான் போய் சொல்லுவானா? கண்ணால பார்த்து பதறி போய் தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன போய் பேசுறேன்னு சொல்றீங்களே. டேய் கோதண்டம், நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா? யார் மேல சத்தியம் பண்ணிட்டோம்? பெருமாள் மேலையா, இல்ல உங்க மேலையா, இல்ல ஆத்துக்கார் மேல பண்ணிட்டுமா? சொல்லுங்க. இத பாருங்க, இஷ்டம் இருந்தா போய் அந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்க, இல்லனா போய் அவ வேலையை பாருங்க. போங்க. இவ்வளவு உறுதியா சொல்றானே, உண்மை இல்லாமையா இருக்கும்? சீதா, நீ உடனே பத்மாவத்துக்கு போய் குழந்தை அங்க இருக்கானா இல்லையான்னு பாரு. அப்படி இல்லைன்னா இந்த விஷயத்தை அங்க சொல்லு. சரியா? சரிப்பா. போ. வாங்க போலாம். வைஷ்ணவி, சொல்லுங்கப்பா. மாமா, இவன் சொன்ன இடத்துக்கு நாம போய் பார்த்துட்டு வருவோம். சரிப்பா, வாங்க போலாம். ஏண்டா கோதண்டம், நீயும் ஆயேண்டா. அந்த கொடுமையை நான் ஒரு தடவை பார்த்ததே போதும். நீங்களே போய் உங்க மருமகனை பார்த்து புத்திமதி சொல்லுங்க. போங்க போங்க. நன்னா சாப்பிட்டு ஒரு தூக்கம் போடுவோம். இந்தாங்கோ, ஏன்னா எழுந்துருங்கோ. பார்த்து பார்த்து மெதுவா எழுந்துருங்கோ. சுடுறது. என்ன பத்மா, என்ன தேடின்னு இருக்க? ரங்கா ரங்காவை காணோம்மா. ஷோ, இங்க தாண்டி விளையாடிட்டு இருப்பான். போய் ஒழுங்கா தேடிப்பார். நீங்க குடிங்கண்ணா. என்னடி? இல்லம்மா, ரங்கா எங்கேயுமே இல்ல. இல்லையா? ஆமாமா. இது இங்க தானடி இருந்தா? ரங்கா, ரங்கா. அம்மா, ரங்காவை காணோம்மா. ஐயோ, இருடி. அம்மா பத்மா, ஒருவேளை நரசிம்மன் குழந்தைக்கு விளையாட்டு காட்ட வெளில எடுத்துன்னு போயிருக்கானோ? இல்லப்பா, நரசிம்மன் மாமா குழந்தைய அழிச்சிட்டு போனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம அழிச்சிட்டு போக மாட்டாங்க. என்னடி பத்மா என் வயித்துல புளிய கரைக்கிற? என்னன்னா அது இங்கதானே விளையாடிட்டு இருந்தா? அம்மா, குழந்தை எங்கேயுமே காணோமேம்மா. பத்மா, ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டாங்க. என்னம்மா தண்ணி கொண்டு வாங்குற? மலங்க மூச்சு நிக்கிற. மாமா, குழந்தை எங்கேயாவது தூக்கிட்டு போனேடா? எங்க ரங்கா? என்னது?
ரெங்காவை நான் தூக்கிட்டு போனேனா? ஏம்மா குழந்தைய கூட்டிட்டு போனா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம கூட்டிட்டு போகணும். நான் இப்ப இங்க வந்ததே ரோட்ல ஒருத்தன் வித்தை காட்டின்னு இருக்கான். ரெங்காவை கூட்டிட்டு போய் விளையாட்டு காட்டலாமேன்னு பார்த்தா அதுக்கு தான் வந்தேன். என்னது ரோட்ல வித்த காட்டுறாளா? ஒருவேளை குழந்தை அங்க போயிருப்பானோ? ஐயோ, நம்ம ரங்காக்கு ஆத்த விட்டு வெளியே போக தெரியாதேடி. குழந்தை அங்கெல்லாம் போயிருக்க மாட்டா. ஆளாளுக்கு இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி? போய் குழந்தை எங்க இருக்கான்னு பாருங்க. அப்போ குழந்தை ஆத்துல இல்லையா? என்ன கேள்விடா கேக்குற? அவனை காணும் தானே நாங்க பதட்டத்துல தேடிட்டே இருக்கோம். எங்கேயாவது மூல முடுக்கல ஒளிஞ்சிட்டு இருக்க போனா போய் நல்லா தேடி பாருங்க. ஆமா, இது பெரிய அரண்மனை, 20-30 ரூம் இருக்காடா. அங்க இங்கன்னு தேடுறதுக்கு இருக்கிறதே இவ்வளோண்டு இடம் தான். இதுல எங்கடா குழந்தை போயிருப்பான்? அம்மா அம்மா நேக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீ கூட தாண்டி பதட்டமா இருக்கு. ஒருவேளை பக்கத்தாத்துல பொண்ணு விளையாட தூக்கின்னு போயிருக்காளான்னு போய் பாரு. போய் பாருடி. சரிம்மா. அக்கா சீதா சத்த இருடி, நான் பக்கத்தாத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னக்கா ஏன் பதட்டமா இருக்க? குழந்தை ஆத்துல தானே இருக்கான். என்னடி சொல்ற? ரங்கா ஆத்துலதான் இருக்கானானா என்ன அர்த்தம்? அவன் காணாம போனது நோக்கு தெரியுமா? அப்போ அது உண்மைதானா? என்னடி சொல்ற? அது உண்மைதானா? அதுக்கு என்னடி அர்த்தம்? சொல்லுடி. அக்கா நான் சொல்றதை கேட்டு பதட்டப்படாத. அது எப்படி சொல்றதுன்னு தான் நீக்கு பதட்டமா இருக்கு. இது வந்தாலும் பரவாயில்லம்மா, தைரியமா சொல்லு ப்ளீஸ். இது பாருடி, இது குழந்தை விஷயம். கொஞ்சம் தெளிவாதான் புரியும்படியா சொல்ல. அம்மா ஸ்ரீவச்சன திம்பே குழந்தைய தூக்கிட்டு போய். அவ எதுக்கு அவருடைய குழந்தைய தூக்கிட்டு போனா? அவர் குழந்தைய தூக்கிட்டு போனது உண்மையானா? ஐயோ, அத சொல்றதுக்கு ஏண்டி இப்படி தயங்குற? பத்மா அவ சொல்ல தயங்குறானா அதுல ஏதோ விவகாரம் இருக்குன்னு அர்த்தம். என்னடி நடந்தது சொல்லி தொலையேன். ஒரு பிச்சைக்காரி கிட்ட குழந்தைய கொடுத்து பிச்சை எடுக்க வச்சுட்டாரு மாமா. சீதா, நீ சொல்றதெல்லாம் உண்மையாடி? சத்தியமா சொல்றேன்க்கா. விஷயம் தெரிஞ்சதும் நாங்க பதறி போயிட்டோம். அப்பாவும் வைஷ்ணவி அக்காவும் அந்த இடத்துக்கு போயிருக்கா. என்ன உங்ககிட்ட தகவல் சொல்ல சொல்லி அனுப்பியிருக்கா. அட பாவி ஸ்ரீவத்சா, கடங்கார, உன் புத்தி இவ்வளவு கீழ்த்தரமா போடுமாடா பாவி. ஐயோ பத்மா, நீக்கு இதெல்லாம் கேட்கும் போது நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்குடி. நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு. மன்னி வாங்கோ, அழுதுட்டே இருந்தா எப்படி? குழந்தைய போய் தூக்கிட்டு வந்துருவோம். வாங்கோ. நான் வேணா கூட வந்து குழந்தைய தேடட்டுமா? நீங்க வேண்டாம் வேண்டாம், நீங்க இங்கே இருங்கோ. சீதா, நீ அப்பாவை பாத்துக்கோமா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வாங்கம்மா வாங்கோ, போலாமாமா? சீக்கிரம் போய் பாப்போம். ஐயா, கூட்டம் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. இல்லையா? ஐயா, ஐயா. அப்பா குழந்தை ரங்க கிடைச்சிட்டானா? நாங்களும் குழந்தையை தாமா தேடுறோம். அப்புறமா பேசலாம். குழந்தைய தேடுவோம் வா. வாங்க மணி, அங்க போய் பாப்போம். வாங்க. ஐயா, இன்னைக்கு பால் வாங்க கூட காசு இல்லையா?
ஏதாவது கையில கட்டு போடுங்கய்யா. ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. பிள்ளைக்கு பால் வாங்க கூட காசு இல்லையா? ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. பிள்ளைக்கு பால் வாங்க கூட காசு இல்லையா? ஐயா ஏதாவது போட்டு போங்கய்யா. ஐயா நல்லா இருங்கய்யா. சும்மா சொல்லக்கூடாது. நன்னாதான் பிச்சை எடுக்கிறான். இன்னைக்கு காசு நிறைய சேர்ந்துருக்கு. கோதண்டோ நீ வாழ்க. ஐயா 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 தர்மம் போடுங்கய்யா. ஐயா ஐயா தர்மம் போடுங்கய்யா. பிள்ளைக்கு பால் வாங்க கூட காசு இல்லையா? ஐயா இவெல்லாம் எதுக்கு மொத்தமா இங்க வந்திருக்கா? ஒருவேளை நம்மளை தேடிட்டு வந்திருக்காளோ? என்னன்னு புரியுது. அம்மா 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 ஏதாவது தர்மம் போடுங்கம்மா. பிள்ளைக்கு பால் வாங்க கூட காசு இல்லைம்மா. அம்மா, என் குழந்தை இல்லைம்மா. அம்மா, என்னது? உங்க குழந்தையா? ஐயோ இவ்வளவு நேரம் பிச்சை எடுத்தது என் குழந்தை ரங்காவா? செல்லம், அம்மா, 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 வேணாம்மா, அடிக்கணும்மா. வேணாம்மா, வேணாம்மா, நான் இருக்கலம்மா. யாரோ ஒரு ஆளு என்கிட்ட கொடுத்து பிச்சை எடுக்க சொன்னாருமா. பிச்சை எடுக்க சொன்னா அவ யாருன்னு உனக்கு தெரியுமா? ஆளு தெரியாது, ஆனா பார்த்தா சொல்லுவேன். சொல்லிடுறேம்மா, என்ன அடிக்கடிக்கம்மா. பாவி, என்கிட்ட புள்ளைய கொடுத்து அவன் பாட்டுக்கு போயிட்டான். இப்ப நான் ஆடி வாங்குறேன். ஓட்டு வரேன், உண்மையை சொல்லு. அந்த ஆள்தாம்மா, அந்த ஆள்தாம்மா, அந்த ஆள்தாம்மா என்கிட்ட புள்ளை இப்படி சொன்னா. பாவி, இப்படி என்ன உத வாங்க விட்டுட்டியா? பாவி, நீ நல்லா இருப்பையா? ஐயோ, ஆளை விடுங்க சாமி, நான் போறேன். விடுங்கம்மா. சண்டாடம் பெத்த புள்ளையே நடுத்தரோட பிச்சை எடுக்க வைக்கிறியே. நீ நல்லா இருப்பியாடா? நல்லா இருப்பியா? ஐயோ நம்ம ரங்கான்னு எனக்கு தெரியாதுமா. வாய் மூடுடா. தெரியாது. அப்பனா இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரியும். டேய், இது மகா பெரும் பாவம்டா. மகா பெரும் பாவம். தெரியாதுமா, நம்புமா. பத்மா பத்மா என்ன நம்புடி. ஏண்டா இப்படி எல்லாம் செய்ய உனக்கு மாமா வெட்கமா இல்ல? எனக்கு தெரியாது மாமா. தெரியாது, சொல்லாத. சொல்லாத. எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஆத்துல போய் பேசிக்கலாம். வாங்க வாங்க. ஐயோ, இவெல்லாம் புள்ள. வாங்க போலாம். பத்மா, குழந்தை தூங்கிட்டானா? வந்ததுல இருந்து எல்லாரும் இப்படி மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன நடந்ததுன்னு யாராவது ஒருத்தர் விவரமா சொல்லி தொலைங்கோளேன். அந்த கேவலத்தை உங்ககிட்ட எப்படிப்பா சொல்ல முடியும்? சீதா வந்து இவர் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்காருன்னு சொன்னப்போ யாரோ இவர் மேல வீண் பழி போட்டிருக்கான்னு நினைச்சுதான்ப்பா நாங்க அங்க போனோம். அங்க ஒரு பிச்சைக்காரி கிட்ட நான் பெத்த புள்ளைய கொடுத்து தள்ளி நின்னு குழந்தைய காட்டி அவ பிச்சை எடுக்கிற அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து இவர் ரசிச்சுட்டு இருக்காருப்பா. பகவானே, சத்தியமா இப்படி ஒரு கொடுமை வேற எந்த தாய்க்கும் வரப்படாது. பத்து சத்தியமா சொல்றேன், அந்த பிச்சைக்காரி கையில இருந்த குழந்தை நம்ம ரங்கன் தான் எனக்கு தெரியாது. வெக்கமா இல்லடா எனக்கு உனக்கு? தெரியாதுமா. இவ்வளவு கேவலமான காரியம் பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையாடா? இப்படி ஒரு காரியத்தை செஞ்சதுக்கு பதிலா என் ரங்காவ உங்க கையாலே நீங்க கொன்னு இருக்கலாம். ஏண்டா கேட்டியா பத்மா என்ன வார்த்தை சொன்னான்னு? ஐயோ, ஒரு தாயோட வயித்தெரிச்சல் எப்படி வார்த்தையா வருதுன்னு பாத்தியா? டேய், என் பேரை எதுக்காகடா சாகணும்? ஆ? அவனை பிச்சை எடுக்க வச்ச நீ தான்டா சாகணும். நீ தான் சாகணும். அம்மா, அது வேற யாரோ குழந்தைன்னு நினைச்சிட்டு இருந்தம்மா. அது நம்ம குழந்தைன்னு தெரியாதுமா. எத்தனை தடவை சொல்றது நம்புங்கம்மா. ரொம்ப நல்லா இருக்குடா. யார் பெத்த பிள்ளையோ பிச்சை எடுக்க வச்சு அந்த பணத்துல உன் குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க போறியா? ரொம்ப பாவம்டா அது. இதெல்லாம் ரொம்ப பாவம். அத்திம்பே, நீங்களே இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உங்களுக்கும் அக்காக்கு கல்யாணம் நடந்தப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களை பத்தி எவ்வளவு பெருமையா சொன்னேன் தெரியுமா?
ஆனா நீங்க இப்படி ஒரு காரியத்தை செஞ்சது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா என் முகத்துல காரி துப்பிடுவா. உங்களை மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப அதிகமா பெருமைப்பட்டவன் மாப்பிள்ள. நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தேளா? நாளைக்கு உங்க மகன் வந்து பெரிய ஆளானதுக்கு பிறகு அவன் குழந்தையா இருக்கிறச்ச அப்பா நம்மள பிச்சை எடுக்க வச்சாரேன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் உங்களை பார்க்கிற பார்வை ரொம்ப கேவலமா இருக்கும் மாப்பிள்ள. யோசிச்சு பாத்தீங்களா மாப்பிள்ள? நீங்க என்ன மாப்பிள்ள, ரங்கநாயகி அம்மாவோட வம்சத்துக்கு இப்படி ஒரு கலகத்தை ஏற்படுத்திட்டேளே. எங்க ஆத்துக்காரு தான் ஒரு கேடு கெட்ட ஜென்மோ நான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். அவர் எவ்வளவோ தேவலாம் நீங்க நிரூபிச்சிட்டே. இப்படி செத்து சும்மா இருங்கோ. நான் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமே உங்க ஆத்துக்கார் தான். போதுட்டு இருந்தா என்ன சொல்றீங்க நீங்க? ஏன் ஆத்துக்காரா? அவர் என்ன பண்ணின? குறுக்கோயில போய் நல்லா சம்பாதிக்கிறான்னு சொல்லி பிச்சைக்காரி கையில போய் என் குழந்தைய கொடுக்க வச்சுட்டான். என்ன பலிக்கடா வாங்கிட்டான். டேய் டேய், ஏண்டா திரும்ப திரும்ப போய் சொல்ற? அம்மா, செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக இன்னொருத்தர் மேல ஏண்டா அபாண்டமா பழி சொல்ற? ஏண்டா அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்றியே, எவன் சொன்னா என்னடா? ஓ சுய புத்தி எங்கடா போச்சு? ஐயோ, அந்த குழந்தை நீ பெத்த புள்ளடா, அது ஓ ரத்தம்டா. அதை எவ்வளவு ஒருத்தி கையில வச்சுட்டு பிச்சை எடுத்தப்போ ஒளிச்சு ஒளிச்சு பாத்தியடா பாவி. அப்ப கூட அது உன் புள்ள நோக்கு தெரியல. ஐயோ, தான் ஆடாட்டாலும் தன் சதையாடுன்னு சொல்லுவாளே, அப்படியே ரத்தம் எல்லாம் கொதிக்கும்னு சொல்லுவாளே. ஐயோ, அந்த உணர்வு எனக்கு கொஞ்சம் கூட ஏற்படலையாடா பாவி. பத்மா, அம்மா தான் கோவத்துல புரிஞ்சுக்காம ஏதோ பேசுற. தயவு செஞ்சு நீயாவது என்ன புரிஞ்சுக்கோடி. புரிஞ்சுட்டேன். உங்களை நான் நல்லாவே புரிஞ்சுட்டேன். நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடும். இப்பதான் நான் உங்களை நல்லாவே புரிஞ்சுட்டேன். இன்னைக்கு பெத்த புள்ளைய பிச்சைக்காரி கிட்ட கொடுத்தேன். எதுக்கு? பணத்துக்காக. அதே பணத்துக்காக என்னைக்கு என்ன இன்னொருத்தர் படுக்கைக்கு அனுப்ப போறேன்.